மிஸ்டர் ஜீவன் சார், உங்களை தான் கூப்பிட்றாங்க. பாப்பா வா ஜீவன், உட்காரு. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ச்சே, என்ன புக்கு பாது? எமோஷன்னா என்னன்னு எழுத்து மூலமா காமிச்சிட்ட. கண்ணீர் விட்ட. என்ன வயசு உனக்கு? 28 சார். இளம் எழுத்தாளரா? நல்லது நல்லது. அங்க டீ சாப்பிடு. நீ எழுதின விஷயமெல்லாம் உன் வயசுக்கு பார்த்துருக்க கூட மாட்டேன். கற்பனை இவ்வளோ அழகா இருக்க. ஜீவன் உன் பேர்ல மட்டும் இல்லப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் ஜீவன். அடுத்த அவார்டு உங்களுக்கு தான் கேள்விப்பட்டேன். பப்ளிஷிங் ரைட்ஸ் எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஓகேவா? 13 பண்டல் புக் அப்படியே இருக்கு. உன் கதையெல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு ஜீவன். வேற ஏதாவது நல்லதா யோசிங்க. பழைய மாதிரி சேல்ஸ் வேணும். ஏய், என்னடா வாயை பார்த்துனுக்குற? போடா. ஜீவன், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இன்னும் ஃபேமிலி லவ்னு சென்டிமெண்டாவே கதை எழுதுனா அதை எப்படி விற்கிறது? இது ஆபரேஷன் நோவா காலம். நல்ல ஒரு பேய் கதையா, இல்ல டெரிஃபிக்கா ஒரு ஆன்டி ஹீரோ கதையா, இல்ல கிளுகிளுப்பா ஒரு ஆன்டி கதையாவது எழுதுங்க. அதான் இப்ப ட்ரெண்டு. இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றத முதல்ல நீ கேளு ஜீவன். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டாச்சு. என்னுடைய டைம் ரொம்ப வேல்யூபிளானது. அப்படி நீ சொல்றத நான் கேட்கணும்னா வேல்யூபிளா ஏதாவது கொண்டு வா. இப்ப கிளம்பு. அண்ணா ஒரு காஃபி ஒரு சிகரெட் கொடுங்க. திண்டுக்கல்லில் திகில், ஊரையே அச்சுறுத்தும் சைக்கோ கொலைகாரன், வீதியில் மக்கள். கடந்த 3 மாதங்களாக காவல்துறைக்கு சவால் விடும் இந்த மர்ம மனிதன் யார்? சார், இந்தாங்க. திடுக்கிடும் தொடர் கொலைகளின் முடிவு என்ன? இடைவேளைக்கு பின் குற்றப்பத்திரிகை தொடரும். போன வேலை என்னாச்சு? சொல்லு, என்னாச்சு? நான் அவுட் டேட் ஆகிட்டேனா? என் புக்ஸ் எல்லாம் விற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறான். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜீவா, இட் இஸ் அ ப்ராப்ளம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ கேட்டு 2 வருஷம் முடிஞ்சு 1 வாரம் ஆச்சு. இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது ஜீவா. வீட்ல இருந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர். எப்ப குழந்தைன்னு எனக்கும் ஆசையா இருக்காதா? நாம ப்ராப்பர் ஃபேமிலி ஆரம்பிக்கணும். அதுக்கு நீ நல்ல ஜாப் ரெடி பண்ணும் ஜீவா. இந்த எழுத்து ஆர்ட் இதெல்லாம் விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கு வேலையை தேடு ப்ளீஸ். என் ஒருத்தி சம்பாதித்தல் இந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது ஜீவா. ஸ்டார்ட் பீயிங் ரெஸ்பான்சிபிள். மற்றவங்கள ப்ளேம் பண்றதை விட்டுட்டு உருப்படியா ஒரு வேலைக்கு போன்னு சொல்றேன், புரியுதா?
ஜீவா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஜீவா. ஜீவா ஜீவா Isn't this the life? A snake's eyes aren't very good, but they can detect movement. So if the hatchling keeps its nerve, it may just detection. Just 2 decades. Almost completely wiped out the entire lion population in this vast wilderness. But one lioness அண்ணா 2 பேக்கெட் சிகரெட் கொடுங்கண்ணா. எல்லாம் உள்ளே எடுத்து வச்சாச்சு ராஜா. அண்ணா கொஞ்சம் எடுத்து கொடுங்கண்ணா. சொல்றேன்ல பார்த்தா தெரியல. குச்சி வந்தா நீயே துட்டு கொடுப்ப. ஏய் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கடா. போறோம் பிரதர் ஒரு சிகரெட் கிடைக்குமா? நான் வேணா பே பண்றேன். வா என்ன தம்மு வேணுமா? உங்ககிட்ட இருக்கா? தம் அடிக்காத, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ். அடிச்சேன்னு வச்சுக்க, புரியுதா? ஐ எம் ஒன்லி ட்ரிங்கிங். யூ வாண்ட் ட்ரிங்க்? நோ, ஓகே. நேராக பீச்சாண்ட போ. அங்கே பெருசு ஒன்றும் மோர் விற்றுக்கிட்டு இருக்கோம். அவன் வச்சிருப்பான், போய் வாங்கிக்க. 45 எவ்வளோ தெளிவாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான். மேனர்ஸ்லெஸ் பாய். தம்பி, இந்த மோர் விற்கிற பெரியவர் எங்கே இருப்பார்? வருவார், வெயிட் பண்ணுங்க.
பிரதர் ஒரு சிகரெட் இருக்குமா? ஐயோ பிரதர், இந்த பழக்கம் இல்லை, சிகரெட் இருந்தால் கொடுங்க. தம் அடிக்கிறச்சு இதுதான் சொல்லிக்க போறீங்க பழக்கல்னு. அச்சி பாருங்க ப்ரோ, கிசாவா இருக்கும். அட வாங்க ப்ரோ, அச்சி பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. சைக்கோ கொலைகாரன் ஹீரோ கதையா? வேல்யூபிள் ஏதாவது கொண்டு வா. இதெல்லாம் வெற்றி. சைக்கோ கொலைகாரன் படிச்ச படிப்புக்கு இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.